ஹலோ கைஸ், இது வந்து ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ். ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் அப்ரோச் அண்ட் லாஸ்ட் மினிட் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு எக்ஸாம் வந்து இப்போ இருக்குது 22nd அண்ட் 23rd இருக்குது. பாதி பேருக்கு இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எழுதிட்டு மறுநாளே எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெரிய இஷ்யூவாக மைண்டில் எடுத்துக்காதீங்க. வேறு வழி இல்லை, நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் தான் மைண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நம்ம எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், சரியா? ஸோ நமக்கு வேலை வேணும், ஸோ நம்ம எழுதி தான் ஆகணும். அது எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதி தான் ஆகணும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஒரு ஈஸாக வச்சு இது பண்ணிக்கிறாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிக்கோங்க. உங்களோட மைண்டு, உங்களோட ஹெல்த் நீங்கள் தான் பார்த்து அதை ரெடி பண்ணிக்கணும், சரியா? சரி, இப்போ நமக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்கிற ப்ரிலிம்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ப்ரிலிம்ஸ் இது தான். பிஓ லெவலில் ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியான ப்ரிலிம்ஸ் இது தான். 2 செக்ஷன் தான். ஒன்று உங்களுக்கு ரீசனிங், உங்களுக்கு அப்புறமா குவான்ஸ். ரீசனிங்கில் உங்களுக்கு எவ்வளோ 40 மார்க்ஸ் கேட்பாங்க. அடுத்து உங்களுக்கு இங்கே வந்து குவான்ஸ்லேயும் ஒரு 40 மார்க்ஸ் கேட்பாங்க. இங்கே கொடுக்குற டைமிங் வந்து 25 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து எவ்வளோ 20 மினிட்ஸ் தான், சரியா? ஸோ நீங்கள் வந்து இது ஒரு பிஓ லெவல் ப்ரிலிம்ஸ் இருந்தாலும், ஈஸியாக இருந்தாலும் இது பிஓ லெவல் ப்ரிலிம்ஸ். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் கம்பேரிங் டு கிளர்க்கு. ஆர்ஆர்பி கிளர்க்கு எக்ஸாம்ஸை ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்ஆர்பி பிஓ கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். அதோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் கிராக் பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் இயராக ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக என்ன மாதிரிலாம் கொஷின் வந்தது, வேகன்சி என்ன, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கட் ஆஃப்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் நம்ம ஒரு ஒரு அசம்ஷன் வரலாம். எப்படி கேட்பாங்க, எப்படி இருக்கும், கொஷின் டஃப்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கலாம், சரியா? இந்த வருஷத்தோட வேகன்சி என்ன அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த வருஷத்தோட வேகன்சி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 200 ஓவராலாக தமிழ்நாட்டுக்கு மட்டும், ஓகேவா? இதுலேயும் நம்ம வந்து கேஸ்ட் வைஸாக அது வந்து கொஞ்சம் மாறதான் போகுது, எப்படி எப்படின்றது, ஓகேவா? ஸோ அது வந்து அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? டோட்டலாக 200 வேகன்சிஸ் இருக்குது. மேபி அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு 190 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக எப்படியும் கூடுது. இங்கேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஆகலாம், திடீர்னு ஆகாமே போகலாம். அதுக்கு டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ஓகேவா? லாஸ்ட் இயர் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு 110 வேகன்சி என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 110 வேகன்சிக்கே லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னவா இருந்தது அப்படின்னா 40.5. இது ஏன் மேம் இவ்வளோ கம்மியாக இருந்தது அப்படின்னா, லாஸ்ட் இயர் தான் இந்த செக்ஷனல் டைமிங் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காம்போசிட் டைமிங் அது எப்படி இருந்தது அப்படின்னா 45 மினிட்ஸ். ஸோ 2 செக்ஷனில் நீங்கள் எதனால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எல்லாருக்கும் அட்டெம்ப்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதனால கட் ஆஃபுமே உங்களுக்கு 40 பாயிண்ட் சம்திங்கில் தான் உங்களுக்கு கட் ஆஃபுமே இருந்தது. இது 2024ஓட கட் ஆஃப். அது 2023ஓட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இது அவுட் ஆஃப் 80க்குமா, ஓகேவா? இதே 2023ஓட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50.75. எப்போவுமே ஆவரேஜாக தமிழ்நாட்டுக்கு ஆர்ஆர்பி பிஓ லெவல் கட் ஆஃப் வந்து இந்த 50 to 55 ரேஞ்சில் தான் இருக்கும். மேக்ஸிமம் 50 to மேக்ஸிமம் 57 வரைக்கும் தான் போகிறதுக்கு சான்சஸ். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி தான் இருந்தது. லாஸ்ட் இயர் மட்டும்தான் ரொம்ப குறைஞ்சது. அதுக்கான காரணமும் சொல்லிட்டேன். இந்த செக்ஷனல் டைமிங் வந்ததுனால தான் கொஞ்சம் குறைஞ்சது. அது போக வேகன்சியுமே கொஞ்சம் கம்மி தான். அதுவும் போக ரெண்டாவது என்ன, கொஷின் வந்து ஒரு மாட்ரேட்டாக தான் இருந்தது. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஈஸியாலாம் இல்லை, ஓகேவா? ரொம்ப ஈஸி, அதாவது ஈஸினா ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் ஈஸியெலாம் இல்லை, சரியா? ஓகே, இப்போ இது 2022 போனீங்கன்னா அங்கே வேகன்சியே கிடையாது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டுக்கு அங்கே வேகன்சியே கிடையாது, கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. 2021க்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 51 தான் வச்சாங்க. அப்போ இருந்த வேகன்சி எவ்வளோ தெரியுமா? நியர்லி ஒரு 30 எவ்வளோ தான் இருந்ததுன்னு. இங்கே தான் 30 வேகன்சி வந்தது. இங்கே வந்து ஒரு 60 சம்திங் என்னமோ தான் வந்தது. ரொம்ப கம்மியாக தான், 100க்கும் கம்மியாக தான் இருந்தது, ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் தான் 2025 தான் நமக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா நியர்லி 200 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேகன்சி, சரியா? சரி, அப்போ கொஷின் பேப்பர் ஈஸியாக வருமானா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்காங்க, ஐ திங்க் நியர்லி ஆல் ஓவர் இந்தியா 7 lakhs கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 7 lakhs கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்ராக்சிமேட்டாக கூட தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, சரியா? அது எப்படின்றது அந்த ஆர்டிஐலாம் நமக்கு இன்னும் வரல, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது. அப்போ 7 lakhs இருக்காங்கன்னா ஸோ இன்னும் இவ்வளோ பெரிய காம்படிஷனா அப்படின்னு பார்த்தா இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் காம்படிஷனு. அந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேணாம், இருக்கட்டும். அது எவ்வளோ நாள் இருந்துட்டு போட்டோம். நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான். அதுக்குரிய நம்ம அதுக்கு எப்படி உழைக்கணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும், ஓகேவா? சரி, இப்போ இந்த 200 வேகன்சிக்கு கொஷின் பேப்பர் எப்படி வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. இவ்வளோ தான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் நம்ம எப்படி நமக்கு கொஷின் வந்தாலும் நம்ம அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதில் ஸ்கோர் எடுத்து தான் ஆகணும், சரியா? ரீசனிங்கில் 40 மார்க்ஸ். இதில் மேக்ஸிமம் டாமினேட் பண்ண போகிறது பசில் அண்ட் சீட்டிங். இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப மேக்ஸிமம் 4 to 5 செட்ஸ் வரப்போகுது. இதில் ஏதோ ஒரு செட் வந்து உங்களுக்கு சுத்த விடும். அதை வந்து நீங்கள் பார்த்து அதில் எஸ்கேப் ஆகிட்டு லாஸ்ட்டாக இதை அட்டன் பண்ணணும்.
அதை பார்த்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறமா நம்ம ஸ்கோர் பூஸ்டிங் பார்ட்டெல்லாம் இருக்கும், ஸ்கோரிங் பார்ட்ஸ்லாம் இருக்கும், ரிமைனிங் இருக்கும். ஒரு 20 மார்க் கிட்ட ஸ்கோரிங் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். 15 to 20 மார்க்ஸ் ஸ்கோரிங் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். அடுத்து குவான்ஸ், எல்லாருமே பயப்படுறது இந்த குவான் செக்ஷன் தான். இந்த குவான் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக 2 செட்டு வந்து டிஐ வரப்போகுது அண்ட் 1 செட்டு கேஸ்லெட்டோ இல்லை ஏதோ இல்லை 3 செட்டுமே டிஐ வந்தாலும் அப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்ராக்சிமேஷன் ஆர் சிம்பிளிஃபிகேஷன் இருக்க போகுது. சிம்பிளிஃபிகேஷன் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா பிஓ லெவல் ஃபிலிம்ஸ். ஸோ கண்டிப்பாக அப்ராக்சிமேஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குவாட்ராட்டிக் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ராங் நம்பர் சீரிஸ் இருக்கும். மேக்ஸிமம் ராங் நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது போச்சு அப்படின்னா ரொம்ப ரேராக குவான்டிட்டிவ் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி வராது. குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய அர்த்மெட்டிக் தான் கேட்பாங்க, ஏன்னா இதில் கேட்டு தான் ஆகணும். கவுண்டிங் பாருங்கள், 40 கொஸ்டின்ஸ். அப்போ அவனுக்கு கொஸ்டின் தேடணும் இல்லையா? அர்த்மெட்டிக் உள்ளே வரதான் போகுது. அர்த்மெட்டிக்குமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்துடணும், எது கொஞ்சம் ஈஸி, எது அப்ரோச்சபிள், உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துடணும். இன்னும் நம்மக்கிட்ட இன்றைக்கி என்ன தேர்ஸ்டேவா, ஃப்ரைடே சாட்டர்டே ஃப்ரைடே இன்றைக்கி வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ 2 டேஸுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. லாஸ்ட் இயரில் வந்த கொஷின் பேப்பர் எடுத்து வேணால் சால்வ் பண்ணுங்கள். மார்க் போட்டிங்க அப்படின்னா கஷ்டமான மார்க்கெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மார்க் டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களோட அக்யூரேசியும் பார்க்கணும். அக்யூரேசி வேறு, பர்சன்டேஜ் வேறு. அக்யூரேசி உங்களுக்கு 100% கொண்டு வரணும். பர்சன்டேஜ் உங்களுக்கு அந்த பேப்பருக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மார்க்குக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 60 to 70 வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கன்னா நல்ல ஒரு அட்டெம்ப்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, நல்ல ஒரு ஃபார்மில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? பர்சன்டேஜில் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. எதில் மார்க் எடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க் டெஸ்ட் அப்படின்றது ரியல் எக்ஸாமோட ஒரு 10% இன்க்ரீஸ்டாக தான் வைப்பாங்க டிஃபிகல்ட்டி லெவல். ஓகேவா? இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும் மேம் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை. எப்போவுமே மார்க் அப்படின்றது யாராக இருந்தாலும் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ உங்களோட ரியல் எக்ஸாம் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கோட ஒரு +5 மார்க்காவது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா. சரியா? ஓகே. இல்லை அப்படின்னா அது ரிவர்ஸாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எப்போ அந்த கொடுத்துருக்க பேப்பரை வந்து நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாட்டி. அதனால் கொஞ்சம் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டே ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபிலிம்ஸோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கணும், ஒரிஜினல் ஒன்று வச்சுக்கணும். 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென் வச்சுக்கோங்க கையில். அப்புறம் 3 ஃபோட்டோஸ் கையில் வச்சுக்கோங்க. கரெக்டான டைமுக்கு சென்டரை வந்து ரீச் ஆயிருங்க. ஓகேவா? எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் இதில் நிறையா பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அதுலேருந்து மெயின்ஸ் போவாங்க. மெயின்ஸும் நிறையா பேரை கிளியர் பண்ண வச்சு இன்டர்வியூ போவாங்க. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஜாபும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம கையில் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.